அதிமுக விருப்பம் மனு வாங்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதிமுக விருப்பம் மனு வாங்குறாங்க, எப்படி அட்வான்ஸா வாங்குறாங்க, எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்களுக்கு ஆள் இருக்கான்னு பார்க்குறாங்க, ஆளை தேடி பிடிச்சி விடுங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அட்வான்ஸாக யாரும் கட்சியை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி விருப்பம் பண்ணி வாங்குறாங்க. அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அட்வான்ஸாகவே விருப்பம் பண்ணி வாங்குறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். இல்லை முன்கூட்டி வாங்கினேன்னா இல்லை முன்கூட்டி வாங்கினேன்னா பின்கூட்டி வாங்கினேன்னா இவருக்கு என்ன வந்து அவ்வளோ அக்கறை? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆமைகளாக இருக்கலாம், நாங்கள் குதிரை வேகத்தில் போகிறோம். அந்த குதிரை வேகத்தில் போடுறத பாராட்டுறதை விட்டுட்டு இந்த ஆமைகளுக்கு ஏன் வந்து வருத்தம்? அதுதான் வந்து இப்போ எங்களுடைய ஒட்டுமொத்தமான கேள்வி. அதுவும் வந்து என்னுடைய அன்பிற்குரிய ரகுபதி வந்து அந்த அமைச்சராக இருக்கின்றவர் வந்து அவர் இந்த கேள்வி கேட்பதற்கு கொஞ்சம் கூட ஒரு தார்மீக உரிமை. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறு நிச்சயமாக அவருக்கு தெரியும். எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளோ சீக்கிரம்லாம் மனு நம்ம வாங்கியிருக்கணும். ஆனால் இப்போது கரை வேட்டி மாற்றி கட்டிட்டாரு. சில பேருக்கு வேட்டி மாற்றி மாற்றி கட்டுறதுல வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அதில் வந்து முதல் சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் ரகுபதி நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே வந்து கரை வேட்டியை வந்து அதிமுக கட்டி அதில் வந்து சட்டமன்றத்தில் வந்து இன்றைக்கி என் காதில் ஒலிக்குது அந்த குரல். ஏன்னா 91 நீங்கள்லாம் வந்து அப்போ தான் சின்ன பசங்களாக இருந்திருப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 25-30 வயசுக்குள்ளே தான் நிரூபர்களாக இருக்கீங்க. 91 பக்கத்து சீட்டு தான் எனக்கு ரகுபதி அண்ணன். அப்போ வந்து சொல்லுவார், தாயே எங்கள் குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தைக்கு நான் வந்து தங்களுடைய பெயரைத்தான் சூட்டுவேன் என்று சொல்லி கண்ணப்பனும் அந்த ரகுபதியும் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி புகழ்ந்தாங்கன்றது உலகத்துக்கே தெரியும். ஆனால் ஒரு சரிவு கட்சிக்கு, எல்லா கட்சிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி தோல்வி என்பது சகஜம். ஆனால் ஒரு தோல்வி அடைஞ்சதுனால மட்டுமே வந்து உடனே வந்து கட்சி மாறுற அந்த பச்சோந்திகளை வந்து வெற்றி பெறக்கூடியவர்கள், பச்சோந்திகளை கூட வெற்றி பெறக்கூடியவர்கள்லாம் சொன்னால் இவரில் தான் சொன்னேன். இன்றைக்கி திமுகவில் ஐக்கியமாகி இன்றைக்கி அதன் மூலம் வந்து அதிமுக ரத்தத்தை உறிஞ்சி கொளுத்து அதன் மூலம் வந்து குடிசொல்லாகி அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுகின்ற அந்த இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இன்றைக்கி ஸ்டாலினை வழி நடத்துகிறாங்க. வேறு யாரும் திமுக வந்து வழி நடத்துகிற. அங்கே உள்ள திமுக கருணாநிதி காலத்தில் இருந்த சீனியர்ஸுக்கு கூட பொதுவாக பார்த்தீங்கன்னா வருத்தம். நேற்று கட்சியிலேருந்து மாறி வந்தாங்க, இன்றைக்கி வந்து ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு. இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அது வெளிப்படைத்தன்மை அது வெடிக்காது. ஆனால் நாளைக்கு எதிர்கட்சி ஆகும்போது அது வெடிக்கும், கண்டிப்பாக வெடிக்கும், எரிமலை போல் வெடிக்கும், பிரச்சனைகள் உருவாக்கும். எவ்வளோ ஒரு கேவலம் பாருங்கள். ஒரு வாய் கூசாமல் ஸ்டாலினுக்கு பல்லுக்கு தூக்குற, அதை எளியாக இருக்கிற வந்து உதயநிதிக்கு கூட பல்லுக்கு தூக்குறேன்னா இதை விட ஒரு கேடுகட்ட ஒரு மானங்கட்ட பணத்துக்காக பதவிக்காக இப்படிப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இதை விட பார்த்தீங்கன்னா ஒரு அவமானம் வேறு உலகத்துலேயே இருக்க முடியாது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு கேடுகட்டவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து கட்சி மாறினவர்கள் இங்கிருந்து அங்கே போய் வேட்டி மாற்றின ரகுபதிக்கு எங்கள் இயக்கத்தை பற்றி சொல்வதற்கு எந்தவித இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி வரல போய் ஒரு வெற்றி வாகை சூடும் என்பதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய கடமையும் கூட.